நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாருமே நைட் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கரண்ட் போயிடுது. கரண்ட் போனவொடனே ஐயோ கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து முழிச்சிடுறாங்க. முழிச்சிட்டு யோசிச்சு பார்க்காங்க. ஐயோ கரண்ட் போயிடுச்சு, கண்டிப்பாக வந்து குழந்தைங்கள்லாம் எந்திரிச்சிருவாங்க, நம்ம கேண்டில் ஏற்றிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் ஏற்றுறாங்க. கேண்டில் ஏற்றிட்டு வெளியில் வராங்க. டக்குன்னு பார்த்தா ஆப்போசிட் டோர்லேருந்து நம்ம எழில் கேண்டிலோட வராரு. ரெண்டு பேருக்கு பார்த்த உடனே ஒரு அப்படியே ஒரு லவ் மாதிரி, ஒரு லவ் பாட்டு மாதிரி போட்டு பேக்ரவுண்ட் பாட்டு மாதிரி போடுறாங்க. ரெண்டு பேர் கேண்டிலோட நின்றுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு வந்து நம்ம எழில் வந்து கேட்காரு, என்ன தமிழ் கேண்டிலோட வர அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, குழந்தைங்க பயந்துருவாங்க சார், அதனால தான் நான் வந்து கேண்டிலோட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சார் நீங்களும் அதுக்கு தான் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நாமளும் அதுக்கு தான் வந்தேன். சரி நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து ரூம்குள்ளே போக போகிறாரு. உடனே தமிழ் வந்து கேட்காங்க, சார் நீ எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நான் உள்ளே போகிறேன், நீ தான் வந்துட்டே, நீ போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் நீங்களும் குழந்தைகளை பார்க்கணும் தான் சார் வந்தீங்க, நானும் குழந்தைய பார்க்கணும் தான் வந்தோம், வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவங்கள வந்து கவனிச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தமிழ். அப்படியா சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ரூமுக்குள்ளே போய் நம்ம தமிழ் ஒரு இடத்துல மெழுகுவர்த்தி வச்சுட்டு ஒரு பக்கத்தில் நோட்டு புக்கெல்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு நோட் எடுத்து போய் எல்லாத்துக்குமே காற்று வீசுகிற மாதிரி காட்டுறாங்க. சரி நம்மளும் அதையே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழிலும் அங்கனக்குள்ளே மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுட்டு ஒரு நோட் எடுத்துகிட்டு எல்லாத்துக்குமே காற்று வீசிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அங்கனக்குள்ளே வந்து கவின் எந்திரிச்சிறாரு. ஐயோ என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு பார்க்காரு. கவினுக்கு தான் நம்ம எழில் வந்து காற்று வீசிக்கிட்டு இருக்காரு. ஐயோ ஐயோ அப்படின்னு கத்துறாரு. ஏய் நான் தான்டா அவங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதான் கத்துனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உங்களுக்கு முன்னாடி இங்கே பார்த்ததில்ல, இல்லை அதான் புதுசாக பார்த்தோன்னே பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கிட்டு பார்த்தா ஐயோ இருட்டாக இருக்குது, பேய் அங்கிட்டு பார்த்தா நம்ம அஞ்சலி எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. பேய் இல்லை, நாங்கள் தான் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எழிலும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. கரண்ட் போயிடுச்சு அதனால தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி தமிழ் நீ உங்களை பார்த்துக்கிட்டு நான் போய் கரண்ட் ஏன் போயிடுச்சு எதுக்கு போயிடுச்சுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராரு. நம்ம எழில் வந்துட்டு ராமையா எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ராமையா வந்தோடனே என்ன ராமையா கரண்ட் எதுக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஐயா சார் விசாரிச்சிட்டேன், வெளியில் ஏதோ டிரான்ஸ்ஃபார்மத்தில் வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பகலெல்லாம் ஜென்ரேட்டர் தான் சார் ஓடிச்சு, அதனால் இப்போ அதுலேயும் பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன அம்மா எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து எழிலோட அம்மா வராங்க. டே கரண்ட் போனால் என்னடா, எல்லா குழந்தைங்களும் கீழே கூட்டு வாடா, கரண்ட் வர வரைக்கும் நம்ம ஜாலியாக அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு அவங்களுக்குள்ள எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குழந்தைகளை போய் எல்லாத்தையுமே கூட்டு வந்துடுறாங்க. கீழே வந்தோடனையும் என்ன எல்லாருமே அமைதியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம வெளியில் வந்து சொல்கிறாரு, அம்மாவுக்கு சேர் எடுத்து போடுற அம்மையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் சேர் எடுத்து போகிறாரு. உடனே அந்த அவங்க அம்மா பக்கத்தில் வந்து நம்ம எழில் உட்காந்துக்கிறாங்க. உடனே இங்கிட்டு பார்த்தா டம்முன்னு நம்ம மனோகரியோட டோர் கதவை வந்து நம்ம செல்வி வந்து தட்டுறாங்க. போய் தட்டினோடனே, என்ன நான் தூங்கும்போது எப்போ பார்த்தாலும் எழுப்பிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா கீழே எல்லாருமே ஜாலியாக இருக்காங்கம்மா, ஒன்றா குடும்பமா வாங்கம்மா, அதான் சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனோவும் செல்வி வராங்க. எழில் உட்காந்துருக்காரு. அதை பார்த்தோன்னே பக்கத்தில் போய் உட்காரலான்னு நினச்சிட்டு நம்ம மனம் வராங்க. அதுக்குள்ளே அஞ்சலி வந்து வா நம்ம அப்பா பக்கத்தில் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிட்டு போய் நம்ம இவர் இருக்கார்ல எழில் பக்கத்தில் உட்கார வச்சிடறாங்க. அஞ்சலி உட்கார வந்த மனம் வந்து பின்னாடியே திரும்பி போயிடுறாங்க. என்னம்மா உங்களுக்கு இங்கே கூட இடம் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி வந்து கிண்டல் பண்ணுறாங்க. என்ன கிண்டல் பண்ணுறியா சும்மா இரு அப்படிங்கிற மாதிரி வந்து மனோகரி கோவப்படுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே குழந்தைங்கள்லாம் உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்காங்க. எல்லாருமே மூஞ்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம கவின் வந்து கேட்காரு, என்ன பாட்டி எல்லாத்தையும் இங்கே கூட்டு வர சொன்னீங்க, ஆனால் இங்கே பார்த்தா நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, ஏதாவது பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இரு நான் வேணா உனக்கு கதை சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்து எழிலோட அம்மா சொல்கிறாங்க. உடனே வேண்டாம் பாட்டி, நீங்கள் ஆதி காலத்து கதையெல்லாம் சொல்லுவீங்க, எங்களுக்கு அது போர் அடிக்கும், அதனால் கதை வேண்டாம், ஏதாவது பாட்டு படிங்க பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டா, எனக்கு என்னடா பாட்டு படிக்க தெரியும், நான் எப்படா பாட்டு படிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. உடனே தமிழ் வந்து ராமையா தான் நல்லா படிப்பாள், ராமையா பாட்டு படிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே எழில் வந்து ராமையா படிங்க ராமையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு அப்படின்னு பாட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கதறாங்க. போதும் கேட்க முடியல அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்கள்லாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம இவங்க பாடுறாங்க. காவியா வந்து நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து அன்பேன்னு ஒரு சாங் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கேட்ட உடனேயும் நம்ம எழிலுக்கு வந்து அவங்களோட ஒய்ஃப் இந்துயோட ஞாபகம் வந்துடுது. கடைசியில் பாட்டு பாடி முடிச்சுட்டு நம்ம காவியாவும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் காவியா அழுகுற, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் கேட்காங்க. ஆனால் பாட்டி வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா அவளுக்கு வந்து இந்த பாட்டு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது, அதனால் அம்மா ஞாபகம் வந்திருக்கும், அதனால தான் அழுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. அங்கிட்டு பார்த்தா மனோ பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் இந்துன்னு இந்த குடும்பத்தில் இந்துவே தூக்கி வச்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டே திரியிறாங்க அப்படின்னு அவங்க அவங்ககிட்ட கோவப்படுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி எல்லாருமே அமைதியாக இருங்க, நான் ஒரு பாட்டு படிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க இருக்காங்களா தமிழ் வந்து பாட்டு படித்தாங்க. அவங்க பாட்டு பாட ஆரம்பித்தோடனே நம்ம எழில் இருக்கார்ல, அவர் வந்து மெய் மறந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து சிந்துவோட ஞாபகமும் பேக்ரவுண்டில் வந்துட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்துவோட ஞாபகத்தோடு அவங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சரி எல்லாருமே பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு இந்த போலீஸ்காரனுக்கும் இந்த தமிழுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, அதனால தான் அவன் தேடி வாரான் இவளை,
கண்டிப்பாக அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும், இவளை பற்றி உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு தமிழோட ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமில் போய் அங்கே இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே தேடுறாங்க. புக்ஸு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது தடயம் கிடச்சிருமா அப்படின்னு அங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து இவங்க இருக்காங்கல்ல, நம்ம கடைசியில் கவின் வந்து கிண்டல் பண்ணுறாரு. பாட்டு ஏதோ பரவாயில்ல சுமாராக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து ஹாலில் உட்காந்து அப்படியே சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு மனம் வந்து தமிழை பற்றி எதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.